மண்ணில் ஆழமாக வேரை பதியவிட்டு நெடிய மரமாய் வளர்ந்த பின் எத்தனை வலிமையான காற்று வந்தாலும் வளைந்து கொடுத்து நிற்கும் மூங்கில் மரமே, நீ உணர்த்த வருவது மனதில் நம்பிக்கை என்ற வேரை ஆழமாக பதித்த பின் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் வளைந்து கொடுக்க முடியும் என்றுதானே? இப்போ பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது என்ன மரம்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி பசுமைச்சாரல் சேனலுக்காக உங்கள் அன்பு நண்பன் உதயகுமார் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் போல இந்த பசுமைச்சாரல் சேனலுக்கு உங்களோட ஆதரவு வேணும். அதனால நீங்க இந்த பதிவெல்லாம் பார்த்த பிறகு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த மூங்கில் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போமா. மூங்கில் என்றது ஒரு புல்வகை தாவரம். புல்வகை தாவரத்திலே ரொம்ப பெருசா வளரக்கூடிய ஒரே ஒரு இனம் எதுன்னு கேட்டீங்கன்னா மூங்கில் தான். மொத்தத்தில் மூங்கில் அதிகமாக உயரம் கொண்டு வளரும் ஒரு புல்வகை தாவரம். இதற்கு அறிவியல் பெயர் ஒன்று உண்டு, பாம்புனேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 155 வகை அந்த அளவுக்கு மூங்கில் இருக்குன்னு சொல்றாங்க. இதனோட உயரம் கிட்டத்தட்ட 40 மீட்டர் வளருங்க. இது ஒரு நாளில் இது சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 250 சென்டிமீட்டர் வளரக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மரம் இது. இது நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். மனிதனோட மக்களோட நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 47% கார்பன் டை ஆக்சைடை தன்னுள்ள இழுத்துக்குதுங்க. அதே நேரத்தில் 35% ஆக்சிஜனை வெளியில் விடுதுங்க. அதாவது நமக்கு தேவையான ஆக்சிஜனை அருமையாக சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு ஏன் நண்பன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை ரொம்ப அற்புதமாக அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புத மரம்தான் இந்த மூங்கில். அப்புறமா இதை இன்னொரு பேரில் கூட சொல்லுவாங்க, பச்சை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ, மண்ணின் கீழ் இருக்கும் தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ, அதே அளவு இந்த பூமியின் மேல் வளரும் தாவரமாகிய இந்த மூங்கிலுக்கும் அந்த அளவு மதிப்பு இருக்கு. அதனால தான் இதை பச்சை தங்கம் அப்படி சொல்லுவாங்க. மொத்தத்தில் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நண்பன், பச்சை தங்கம் என்பது சாதாரணமாக இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர். அப்புறமா ஒரு மரம் கிட்டத்தட்ட 60 ஆண்டு வளருங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 60 ஆண்டு வளர்ந்தா கூட சரி, அதனோட இப்போ எப்படி மரக்கண் எப்படி உடனுடனே வளருதோ அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு அபூர்வமான திறமை படைத்த ஒரு மூங்கில் இனம் இது. இது பொதுவாக எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலைச்சரிவுல தான் பொதுவாக வளரும். ஏன் அப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, அதனோட வேர்ல நிறைய நீர் தங்காது, அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இதனோட பிடிமானம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 1 அடிக்கு மேலே தான் இருக்கும் அந்த மண்ணில். அதனால இது சாதகமான இடம் மலைச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் இதனோட உபயோகம் பார்த்தீங்கன்னா அளப்பரியதுங்க. கட்டிடம் கட்ட, அப்புறமா கை தொழிலுக்கு, அதுக்கப்புறமா குடிசை தொழிலுக்கு, இதெல்லாம் ரொம்ப 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 அற்புதமாக இது உபயோகப்படுதுங்க. அதே நேரத்தில் இதனோட 40% நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் 40% இதனோட பயன்பாடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மரக்கூழ செய்யறாங்க. மரக்கூழ் செஞ்சுட்டு காகிதம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. காகித குருத்துக்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு இதை உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இதனோட இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த துளிர் விடுற இலை பாண்டா லெமூர் கரடிகளுக்கு உணவாகவும் இருக்குது. நம்ம கூட என்ன பண்ணலாம்னா, அந்த துளிர் விடுற இலைய ஒரு கொதிக்கிற தண்ணியில போட்டு சூப் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம். இது அருமருந்தா வேலை செய்யும். இப்படி நம்மை சுற்றி கைவினை பொருட்களுக்கும் சிறு மற்றும் குடிசை தொழிலுக்கும் உபயோகரமா இருக்கிற ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொன்னா அது மிகையல்லங்க. இந்த மூங்கில் ஒரு முறை வளர்ந்துட்டா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி வளைஞ்சு கொடுக்கும், ஆனா உடையாது. அதனாலதான் பழங்காலத்துல புராணங்கள் இந்த சங்ககால இலக்கியத்துல சொல்லுவாங்க, இருந்தா மூங்கில மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஏன்னா இது வளைஞ்சு கொடுக்கும், எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி வளைஞ்சு கொடுக்கும். அதே நேரத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கும் உள்ளுக்குள்ள. அதனால இதை அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. இப்படி ஒரு அருமையான தாவரம், புல்லினத்தை சேர்ந்த தாவரம், அருமையான உபயோகப்படும் தாவரம், ஆக்சிஜனை அள்ளித்தரும் தாவரம் இந்த மூங்கில் என்று சொன்னால் அது மிக 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 பெருமைக்குரிய விஷயம். இந்த பதிவை உங்களுக்கு
இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு பெருமையுடன் படப்பிடிப்பாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.